Hi sir. Sir, coming 2024 general electionல எந்த கவர்மெண்ட் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். பாருங்க. எதனால சார்? ஏற்கனவே அவங்க பேக்ரவுண்ட் ஒர்க்கு அவங்களுடைய இது எல்லாமே ஐ திங்க் தே வில் டூ தட் பிகாஸ் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் மெயினாக நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஓவரால் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை விட வேறு ஆப்ஷன் கரெக்டாக இல்லை. ஸ்ட்ராங்கஸ்ட் கவர்மெண்ட் ஒன்று வேணும் இந்தியாவுக்கு. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வேணும்னா ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி இவங்க தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். கரெக்ட். தோ தே ஹேவ் லாட் ஆஃப் ட்ராபேக்ஸ். பிஜேபிக்கும் ட்ராபேக்ஸ் நிறைய இது ஃபால்ஸ் இருக்குது. பட் ஸ்டேபிளாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அவங்க வந்தால். மற்றவங்களாம் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. தே டோன்ட் டேக் எ டிசிஷன் வெரி ஃபாஸ்ட்லி அண்ட் ஸ்டேபிளி. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? பண்ணியிருக்கேன் நான். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கேன் கிவ். ஓகே. இது இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் ஐ வில் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். யா சார். இப்போ கம்மிங் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நல்லா இருக்கும். ஓகே. பிகாஸ் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே. மார்க்கெட்டை விட கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருந்தால் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. அதனால் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இந்தியா இஸ் அ க்ரோயிங் எக்கானமி. இட்ஸ் அ ஸ்ட்ராங் எக்கானமி. ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எக்கானமி. ஓகே. அடித்தட்டில் இருக்க புவர் பீப்புள்ஸுக்கு ஸ்டில் தே ஹேவ் டு டூ சம்திங். புவர் பீப்புள் ஆர் ஸ்டில் சஃபரிங். எஸ். இப்போ என்ன மாதிரி ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் ஓகே ஐ ஹவ் மணி, ஐ கேன் இன்வெஸ்ட், ஐ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். இது முக்கியம் கிடையாது ஒரு கவர்மெண்ட்டுக்கு. டவுன் ரோடன் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தே ஹேவ் டு டூ அ லாட். ஸ்டாக் மார்க்கெட்டு விண்கலத்தில் மேலே விடுறது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதை விட அடித்தட்டு மக்களில் நிறைய சஃபர் ஆகிறவங்க அவங்களாம் மேலே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் பார்க்கணும். ஓகே. இப்போது லாஸ்ட் 10 இயர்ஸோட கவர்மெண்ட்டோட ஒர்க் எப்படி சார் இருந்துச்சு எக்கானமி ரிலேட்டடாக? எக்கானமி ரிலேட்டடாக தே ஆர் டூயிங் வெல். ஆனால் அது வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்ந்ததாக தெரியல. ஐ மீன் அடித்தட்டு மக்களுக்கு. ஓகே ஓகே. சாதாரண மக்களுக்கு போய் சேர்ந்ததா தெரியல. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வருவாங்க? பிஜேபி அலையன்ஸ் வருவாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது உண்டா சார்? பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட்ஸ் வந்து ரைஸ் ஆகும் இல்லைனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸ்? எலெக்ஷனை வச்சு இமீடியட் ரைஸ் எதுவும் இருக்கும்னு நான் நினைக்கல. ஓகே சார். பட் லாங் டேர்ம் வந்து ஆஃப்டர் பிஜேபி கவர்மெண்ட் பவருக்கு வந்ததுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும். லைக் அதானி, அம்பானி, ஆல் தோஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரைட், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் க்ரோ ஆகும் நினைக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷனில் வந்ததுக்கப்புறம் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த 5 இயர்ஸில் கம்மிங் 5 இயர்ஸில் எக்கானமி எப்படி டெவலப் ஆகும், எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்தியா நல்ல க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஐ மீன் இன்ஃப்ளேஷனும் க்ரோ ஆகுது. பட் ஓவரால் ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 to 4% வந்து வரிசையாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது ஐ திங்க் இட் வில் கண்டினியூ டு க்ரோ. ஓகே. 2024 ஜெனரல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரலாக ஸ்டேட்டா? சென்ட்ரல் தான். ஜெனரல் எலெக்ஷன் சென்ட்ரல் தானே? 50-50 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. பார்ப்போம் யார் வராங்கன்ட்டு. ஓகே. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? ஸ்டாக் மார்க்கெட்லையா? ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் ஃபாண்ட்ஸ்? ஓகே. இப்போ இந்த எத்தனை வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சார்? அது ஒரு 10 இயர்ஸ் தான். ஓகே. இந்த 10 இயர்ஸில் நல்லா ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? வந்துட்டு. ஓகே. ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு எந்த மாதிரி க்ரோத் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இப்போ 10 இயர்ஸில் இருந்த க்ரோத் இருக்கும், கண்டினியூ பண்ணுறீங்களா, அதை விட ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மாட்ரேட்டாக தான் போகும். ரொம்ப அதிகமாக போகுது, கம்மியாக போகுது, மாட்ரேட்டாக தான் போகும். ஓகே சார். ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கம்மிங் 5 இயர்ஸில் எக்கானமி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்கானமி நல்லா வரணும், நல்லா போகணும். அதே மாதிரி விலைவாசி கம்மியாகணும், பெட்ரோல் ரேட்லாம் கம்மியாகணும். பட் எக்கானமி க்ரோத் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும். கரெக்ட். அது ஸ்டாக் மார்க்கெட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்கனாமி க்ரோத் ஆகணும். பட் இதெல்லாம் ரேட்ஸ் எல்லாம் கம்மியாகணும். லாஸ்ட் 10 இயர்ஸில் எப்படி சார் இருந்துச்சு இந்தியன் எக்கானமி? இந்தியன் எக்கனாமியா? அது ஆவரேஜாக போயிட்டு தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நிறைய இருக்குது அங்கங்கே. பட் ஓகே.